உங்களுக்கு சங்கடம் சலிப்பு வேதனை வரப்பும்போது நான் சொன்ன உபாயத்தை கண்டால் நினைத்தால் உங்களுக்குள் தீமை வராத தடுக்கும் உணர்வும் முன்னணியில் வந்து உங்கள் காக்க உதவ வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களில் பதிவு செய்வது. ஆக நீங்கள் எதை உற்று நோக்கி இதை பெற வேண்டும் என்ற ஆசையில் இருந்தால் அதை நாம் பெற முடியும். நான் ராமயானத்தில் கொடுக்கின்றான் தசரத சக்கரவர்த்தி. நாம் மனிதனான பின் 10வது நிலை படக்கூடிய தகுதி இதே உணர்வின் தன்மை நமக்கு எளிது கொடுத்தவன். இந்த உணர்வின் தன்மை பெறச் செய்யக்கூடிய இந்த உயிரின் இயக்கத்தை தெளிவாக கூறியவன் அகசியனை நீங்கள் கூறலாம். ராமயானத்தில் அகசியன் பிறப்பு வளர்ப்புகளை பற்றி கூட எப்படி உருவானது என்றனை அவன் சொல்லும் கூறி கதைகளாக இன்று இவர்கள் மாற்றிவிட்டார்கள். அவன் எப்படி வளர்ந்தது என்ற நிலைப்படும். நான் இச்சை வம்சம், இச்சையினால் ஒரு இறை இச்சைப்பட்டவன், அந்த உணர்வின் தன்மை பிறந்தவன், நான் இச்சு வம்சத்தை சேர்ந்தவன் இந்த தசரத சக்கரவர்த்தி. இப்ப நாம் எதன் மேல் இச்சைப்படுகின்றோமோ அதன் வழி நாம் எப்படி வருகின்றோம். நாம் உயர்ந்த உணர்வுகளை இச்சைப்பட்டு அதன் நுகர்ந்தான் தான் வசிஷ்டர் என்றால் கவர்ந்து கொண்ட உணர்வு நுகர்ந்த பின் வசிஷ்டர் பிரம்மகுரு. இப்ப உயர்ந்த உணர்வுகளை நாம் நுகரும்போது நம் உடலில் பிரம்மமாகி பிரம்மகுருவின் மனைவியார் அருந்ததி. நாம் நுகர்ந்த உணர்வு இணைந்து அந்த சக்தியின் செயலாக நமக்குள் இவை செயல்படுத்தும் என்ற உண்மையினை நாம் அறிவதற்கு உயிரணு தோன்றி 10வது நிலை அடைக்கூடிய தகுதியை நாம் உணர்வுக்கு தசரத சக்கரவர்த்தி தீவிகளை அகற்றி உணர்வின் தன்னை ஒளியாக மாற்றினது. இங்கே சிவத்தத்துவத்தில் கார்த்திகேயா தீமைகளை நீக்கி உணவினை நல் ஒளியினை உருவாக்கும் நிலை பெற்றது சிவத்தத்துவம். இது தெளிவாக ஞானிகள் கூறுகின்றனர். அதனை நீங்கள் பெறுவது நல்லது. ஆகவே இதை போல இந்த பிரபஞ்சத்தின் உணர்வின் இயக்கங்களை அறிந்தவன் அகசியனானதனால் அவன் கண்ட உண்மையின் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்கி இதை போல நினைவு கண்டு நீங்கள் அதை பெற வேண்டும் என்று இச்சைப்பட்டால் நீங்கள் நுகர்ந்து உங்கள் உயிரை பட்டு கிரிகை அதன் கிரிகையாக்கி அந்த ஞான சக்தி அவன் எப்படி தீமைகள் அகற்றினானோ அதன் உணர்வுகளை நீங்கள் இச்சைப்படும் உணர்வு உங்கள் உடலை கிரிகையாகி அதன் ஞானத்தின் வழி உங்கள் வாழ்க்கையில் தீமையிலிருந்து விடுபட்டு தீமைகளை மாற்றி நல் உணர்வை உருவாக்கும் உணர்வின் சக்தி உங்கள் உடலிலே பெற முடியும் என்பதற்குத்தான் இதை உங்கள் உடலிலே இப்போ நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது உங்கள் கருவிலே ருக்மணி உங்கள் உடலிலே பதிவாக்கியுள்ளது. உங்கள் கண்ணோடு சேர்ந்த காந்த புலனும் சத்தியபாமா நாம் சொல்லும் உணர்வுகளை கவர்ந்து உங்கள் ஆன்மாவாக மாற்றுகின்றது. உங்கள் உயிரான காந்தம் நுகர்ந்து அந்த மோதப்படும் போது வெப்பம் வருகின்றது. நெருப்பிலே ஒரு பொருளை போட்டால் அது எப்படி எந்த பொருளோ அந்த மனம் வெளிப்படுகிறது. எந்த குணத்தின் உணர்வு உயிரிலை மோதை செய்யும் இந்த உணர்ச்சிகள் வெளிப்படும். அதான் சங்கு. அந்த உணர்ச்சிகள் உங்கள் உடல் முழுவதும் சுத்தப்படும் போது சக்கரம். அந்த உணர்ச்சிகள் எண்ணம் சொல் செயல் என்ற நிலைகளில் இங்கே இயக்குகின்றது. தான் சங்கு சக்கரதாரி என்று நம் உயிருக்கு காரணத்தை வைக்கின்றது. இதே அகசியம்தான். ஆகவே தசரத சக்கரவர்த்தி என்பதும் நமது உயிரே, சங்கு சக்கரதாரி என்பது நமது உயிரே என்பதனை நாம் அறிந்து கொள்ளும் காரணத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நுகரும் உணர்வுக்கு நமது உயிர் எப்படி இயக்குகிறது என்று நிலை அங்கே தெளிவாக்கும். இப்படி அறிந்த அந்த அகசியம்தான் தான் உணவின் உண்மையின் உணர்வினை அறிந்து இந்த 27 நட்சத்திரத்து உணர்வை அந்த மின்னல்களால் கவரப்படும் போது இந்த உயிரி பொலவு உணர்வின் அணுக்களை உருவாக்கிக் கொள்கிறது. அந்த உருவாக்கிய உணர்வின் அந்த மனிதன் தான் எதனை உருவாக்கினானோ நமது பூமியின் துருவப்பகுதியில் கவர்ந்தானோ இன்று அதன் கவர்ந்து கொண்ட பின் அவனுடைய பருவம் வரும்போது திருமணத்தை செய்கின்றனர். திருமணத்தை செய்த பின் தன் மனைவிக்கு எடுத்துச் சொல்லுகின்றான். மனைவியும் அதை ஏற்றுக்கொண்டு கணவனை போன்றவை உலகை அறிதல் வேண்டும், நஞ்சினை வென்றுதல் வேண்டும், பேரருளை பெற வேண்டும் என்று உணர்வின் தன்னை தான் கணவன் வழி பெற்று கணவன் மேலும் உயர வேண்டும். அதன் வழி எங்கள் இருமனம் ஒன்றிட வேண்டும், இரு உயிரும் ஒன்றிட வேண்டும். இந்த வாழ்க்கை இருளை அகற்றிடும் அந்த அரும்பெரும் சக்தி பெற வேண்டும் என்று அவர்கள் வாழ்க்கையை
முதல் மனிதனான அவர்கள் பெற்ற அந்த நிலைகள் தான் இன்று எந்த துருவத்தை நோக்கி பெற்றானோ அந்த துருவத்தின் நமது பூமியின் துருவத்திற்கு நேராக அமைந்திருந்து நமது பிரபஞ்சத்தில் வரும் உணர்வினை ஒளியாக மாற்றிக்கொண்டது. நமது பூமி அதன் துருவ எல்லையில் இருப்பதனால் கவர்ந்து நமது பூமிக்குள் பரவி கொண்டுள்ளது. அந்த பரவிக்கொண்டு உள்ளதை நாம் நுகர்ந்து அறிந்து நம் உடலுக்குள் சேர்த்து நம் உடலுக்குள் அறியாது சேர்ந்த தீய வினைகளை மாற்றி அமைக்கும் சக்தி பெற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தை தெளிவாக கூறுகிறார். காலையில் நாம் ஆற்றிலே குளித்துவிட்டு கரையேறி வந்த பின் நாம் இதை உற்று பார்த்தோம் என்றால் நாம் மிருக நிலைகளிலிருந்து மீண்டும் உணர்வை சுவாசித்து நாம் இன்றைய மனிதனாக உருவாக்கியது கணங்களுக்கு கிடையாது. இந்த எலியை போட்டு வைத்திருப்பார். தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை நாம் சுவாசித்த உணர்வு இன்று நம்மை மனிதனாக உருவாக்கி தீமைகள் அடக்கும் கணவதியாக. ஆனால் அந்த எலி எப்படி குடி வங்கிட்டு தரைகள் குடி கொள்ளுகின்றதோ இதை போல நாம் தீமையை வென்றிடும் உணர்வுகள் ஒவ்வொரு உடலும் சுவாசித்து வங்கித்து தீமைகளை வென்றிடும் உணர்வுகள் வளர்ந்தது என்பதனை அறிவதற்கு எளிய வாகனமாயிற்று. நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையும் புல்லை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். மனிதனான பின் சுவைமிக்க உணவை படைத்து சாப்பிடும் இந்த உடலை பெற்றோம். இந்த பிள்ளை யார் என்று தன்னை சிந்தித்து ஒவ்வொரு மனிதனும் நம் உயிரால் உருவாக்கப்பட்டது என்ற நிலையணும். இந்த உண்மையினை அறிந்தான் அகசியன். அவன் துருவனானான். துருவனானத்தின் தன் மனைவிக்கு எடுத்து ஓதினான். கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் வந்தது போல வாழ்ந்தான். உணவின் தன்மை ஒளியாக மாற்றி இந்து துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும். அதனின்று வரும் பேரருளை நான் பெற வேண்டும். உணவினை பதிவாக்கி நினைகொண்டு அதை கவர்ந்து நாம் சுவாசித்து நம் இரத்த நாணங்களை கலக்க செய்யும்படி அதை செய்கின்றான். அப்ப தன் நரோடலை சேர்த்துக் கொண்ட பின் என்ற துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழி நாம் பெற வேண்டும். என் இரத்த நாணங்களை படர வேண்டும் என்று என்னை இத்தகைய உண்மையின் உணரச் செய்து என்னை மனிதனாக உருவாக்கிய என் அன்னதந்தையும் பெற வேண்டும். ஏனென்றால் நாம் புழுவாக இருந்திருப்போம், பூச்சியாக இருந்திருப்போம், எரியாக இருந்திருப்போம். ஆனால் நமது தாய் தந்தை அதை கொண்டிருப்பார். இந்த உயிர் அவர் உடலுக்குள் சென்றிருக்கின்றது. அவர் உணர்வை எடுத்து நம்மை மனிதனாக உருவாக்கி. ஆகவே இதை நாம் உணர்த்துவதற்காக நாம் மனிதனான பின் நமது மனிதனாக உருவாக்கியதால் நமது தாய் தந்தை தான் நம்மளுக்கு கடவுள். அடுத்து நம்மை தெய்வமாக காட்டுவதால் நமது தாய் தந்தை. ஆகும் இந்த நிலைக்கெல்லாம் உண்மையின் உணர்வை அறிய செய்த அன்னதந்தை கடவுளாக மதித்து அவர் உடலை கோயிலாக மதித்து அவர் உடலில் இருந்த அந்த கோயிலில் நாம் குடியிருந்த கோயிலுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். என் அன்னதந்தை பெற வேண்டும். நான் என்னை வளர்க்க என் தாய் எத்தனையோ இன்னல்பட்டது. அந்த அசுத்தங்கள் நீக்க வேண்டும். என் அன்னதந்தை பேரருள் நான் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் எடுக்கும்படி செய்கின்றார். ஏனென்றால் இன்று நாம் நண்பனாக இருக்கும்போது நன்மை செய்தான் என்று அறிவிக்கிறார்கள். இதே போல தாயின் உணர்வுகள் நமக்குள் என்றுமே நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது அதன் உணர்வு நம் உடலுக்குள் உண்டு. இந்த முறைப்படி நாம் வளர்த்தோம் என்றால் நாம் காட்டுக்குள் செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். யானை நம்மை துரத்துகிறது என்று வைத்துக் கொள்வோம். அம்மான நீங்கள் சத்தத்தை போட்போம். அந்த உணர்வு அந்த பாசம் நமக்குள் வந்து குவித்து யானை நம்மை நுகரப்படும்போது தாயின் பாசத்தால் அதை மனதை மாற்றும் சக்தி நமது தாய்க்கு உண்டு என்பதனை நீங்கள் நிச்சயமாக இதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். தாயை நாம் மதித்தல் வேண்டும் என்பதற்கு அல்ல, இயற்கை நீதிகள் மதுதான். இதை அகேஷன் கூறிய முறை மனிதன் இந்த நிலை பெறச் செய்வதற்கு அந்த காலை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் தாய் தந்தை பெற வேண்டும் என்று நமக்காக தாய் எத்தனை வேதனைப்பட்டிருப்பார், எத்தனை தொல்லைகள் அனுபவித்திருப்பார். என் பிள்ளை நல்லதாக வேண்டும் என்று அவள் கஷ்டங்களை தனக்குள் ஏற்றுக்கொண்டு நமக்குள் நல்லவனாக வேண்டும் என்று உணர்வை தன் உடலை எடுத்து பாய்ச்சிய அந்த உணர்வை நாம் எடுத்துக்கொண்டால்
நாம் நல்லவனானால் நாம் நல்ல மகிழ்ச்சியான வாழும்போது நம்மை கண்டு நம்ம தாய்க்கு தொல்லை மறந்து அதுவும் மகிழ்ந்து வாழும் சக்தியாக மாற்ற முடியும். தாய் இத்தனை தொல்லைகள் கொடுத்து நாம் இப்போதைய தொல்லைகள் பற்றி நம்ம வளர்த்தாலும் நாம் அவர்கள் எண்ணியபடி நாம் தவறான பாதைகள் போகும்போது அவர்கள் எண்ணியபடி நாம் தவறான செயல்களை செய்தால் அவருடைய வேதனைகள் எப்படி இருக்கும்? தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டு குடியிருந்த கோயிலை அசுத்தப்படுத்தும் நிலை வந்தது. ஆகவே அந்த தாய் என்பதை நாம் பெறுவதற்கு அவர்கள் எண்ணியபடி தாயின் உணவை எண்ணி என் வாழ்க்கையை சீராக அமைய வேண்டும். உங்களுடைய அருள் என்றுமே உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்கள் அருளால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும். எண்ணில் அறியாத இருளை நீக்கும் வல்லமை பெற வேண்டும் என்று இதை போல காலையில் எப்போதுமே இந்த 4லிருந்து 6க்குள் எப்போ விழித்து எழுகின்றன அப்போதெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு உடலை சேர்த்தால் இதற்கு முந்தைய நாள்களில் நாம் எடுத்துக்கொண்ட வேதனை வெறுப்பு என்ற நிலை நம் ஆன்மாவில் இருந்தாலும் காலில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் உடலுக்குள் செலுத்தப்படும் போது இந்த தீமை என்ற நிலைகள் விலகி சென்று நம் ஆன்மா தூய்மை அடைகின்றது. நாளை எப்படி என் குழந்தை நலமா இருக்க வேண்டும், என் பையன் நலமா இருக்க வேண்டும், என் கடை தொழில் நல்லா இருக்க வேண்டும், என் வாடிக்கையாளர் நலமா இருக்க வேண்டும், நாம் பார்ப்போர் உலகம் நலம் பெற வேண்டும், அருவுணர்வு பெற வேண்டும் என்ற உணர்வினை நம் உடலிலே வளர்த்து பழக வேண்டும். இதை பெறச் செய்வதற்குத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தை எவ்வளவு தெளிவாக நாம் எந்த வினையை சேர்க்க வேண்டும். இத்தகைய பேரன்பை நமக்குள் செலுத்தி நாம் பழகுவதற்காக இந்த விநாயகர் தத்துவத்தை வைத்தார்கள். இது மூலாதாரத்தில் மூந்தழும் கடலை காலால் அறிந்து கடித்தறிந்து செயல்படும் சக்திகள். இதே இப்ப நாம் நல்லது எண்ணுகின்றோம், செயல்படுத்தப் போகின்றோம். எதிர்பாராத நிலைகளில் ஒருவன் ஆற்றல் ஆகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அதை விட்டு பார்த்த பின் அந்த உணர்வின் தன்மை நாம் உயிரிலே மோதுகின்றது. அப்ப அவன் படும் வேதனைகள் நமக்குள் நம்மையும் வாழ செய்கின்றது, வேதனைப்படுகின்றது. அப்ப மூலாதாரத்தில் மூன்றிலும் கனல் நமக்குள் பயமும் பதட்டமும் உருவாகின்றது. அப்ப அந்த காலத்தை நாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதனை நீங்கள் தெளிவாக தெரியும். அப்போது நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் அடுத்த அமிழ்மே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும், என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்ற உணர்வினை நாம் உடலிலே சேர்த்து பழகுதல் வேண்டும். அப்போது அவர்பட்ட வேதனை உணர்வு நமக்குள் யாரு அதை அடக்கிய அருஞானி உணர்வை நாம் செலுத்தி என் உடலிலே படர வேண்டும் என்று இரத்தத்தில் கலந்து நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்களில் பய உணர்வை சேர்ப்பதற்கு முன்னாடி என் உடல் உள்ள ஜீவாணுக்கள் ஆன்மாக்கள் பெற வேண்டும். கண்ணின் நினைவை வேகமாக உள் செலுத்த வேண்டும். இப்போது விண்ணில் உள்ள எத்தனையோ கோடி உடலுக்குள் இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எண்ணும் போது அது இங்கே பரவி இருப்பதை எழுந்து நம் உடலுக்குள் செலுத்த முடிகிறது. ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒருவனை எனக்கு பகமை உள்ளவன் என்று வேதனையாக பேசிவிட்டால் அந்த உணர்வு உடனே நமக்கு பதட்டமும் பயமும் ஆட்சமும் உண்டாக்குகிறது. இதை போல நமது வாழ்க்கையில் இப்படி அந்த மூலாதாரத்தில் மோதும்போது அந்த நேரத்தில் ஏன் எதுக்கென்ன அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்த்த இப்ப கருத்திறன் இந்த உடலில் பெற்ற வேதனை நீங்க வேண்டும். அவன் சிந்தித்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். அவன் செயல்களெல்லாம் உண்மையின் உணர்வை அறியும் அறிவு அவனுக்குள் வர வேண்டும். அந்த மன வலிமை பெற வேண்டும் என்றால் அந்த மோதிய உணர்வு நமக்குள் கலக்கமானவை அது சிரித்து நமக்குள் அந்த வலிமை பெறுகின்றது. இப்போ உதாரணமாக நாம கேசரியோ லட்டு செய்யப்படும் போது ஒரு துளி பச்சை கருப்பத்தை போட்டோன்னு ஒரு விஷயம் இருக்கின்றது. ஆனால் அதை அதிகரித்து விட்டால் நம் உடலிலே வாயெல்லாம் புண்ணாகி விடுகின்றது. இதை போல ஒரு மனிதன் வேதனைப்படுகிறான் என்று எண்ணுகின்றோம், அவனை காக்கும் உணர்வோடு நாம் செல்லுகின்றோம். ஆனால் அந்த வேதனை என்ற உணர்வு மோதிய பின் நமது நல்ல குணங்களை இழக்கச் செய்து நம் உடலிலே வேதனை உணர்ச்சிகள் அதிகமாகி விடுகின்றன. அப்ப இந்த கனலின் உணர்வு நமக்கு பதட்டமும் பயமும் வந்து விடுகின்றது. இந்த பதட்டத்தையும் பயத்தையும் நம்ம மாற்ற வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் இத்தகைய நிலைகள் செய்யும்போது
நாம் அந்த துருவ நட்சத்திரத்து உணர்வை காலையில் பரிசீலில் பழகிக்கொண்டால் அடுத்த கணமே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர்வழி பெற வேண்டும் என்று இதை எண்ணி நிறுத்தி அவன் பட்ட வேதனை உள்ளதற்குள் செல்லாதபடி அடுத்து என் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும் என்று தடுத்து நிறுத்தி இந்த உணர்வின் தன்மை உள்போகாதபடி என்ன மடிமீது இரணீனை வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நரன் நாராயணன் இரணீனை பிளந்தான் என்று காவியங்கள் கூறுகிறார். சூரியனோ அது மற்ற பிரபஞ்சங்களிலிருந்து எடுத்து வருவதை தன் உடல்ல அது பாதரசத்தால் தன் அருகில் வரக்கூடிய மோதி விஷத்தை பிரித்து விடுகின்றது. வெப்பமும் காந்தம் உருவாகி அந்த காந்தம் எதை கவர்கின்றதோ அதன் உணர்வு வழிபடுகின்ற பிரபஞ்சத்தை இன்னொரு கோளிலிருந்து வரக்கூடிய எடுத்தால் அது இன்னொரு கோளில் கொண்டு இது போகும்போது துருவ கோயில் கலந்து அதில் மாற்றி அமைக்கும் சக்தி கிடைக்கின்றது. இது பிரபஞ்சத்தின். ஆனால் மனிதனான நாம் இத்தகைய விஷயத்தின் தன்மை அந்த பின் ஆறாவது அறிவு கார்த்திகேயா நம்முடன் நஞ்சை மலமாக மாற்றுகின்றது. இதன் துணை கொண்டு நாம் உயிரில் மோதும் உணர்வினை இப்ப நாம் அந்த துருவ நட்சத்திரம் தீமையை நீக்குதென்று உணர்வை பழக்கிக் கொண்டால் அடுத்த கணம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொலை கவர்ந்து உயிரை மோதச் செய்து இந்த உணர்ச்சிகள் நம் கண் உடலுக்குள் செலுத்தும் போது நம் உடல் உள்ள அணுக்களில் பதிவாக்கி விடுகின்றன. அப்ப வேதனை உணர்வு நமக்கு வராதபடி நாம் என்ன செய்ய ஒரு குழம்பு வைக்கும்போது எப்படி இதை சுவையாக மாற்றுகின்றோமோ இதே போல பச்சை கற்பூரத்தை சேர்த்துட்டு அளவுகோல் கூடினால் சுவை மாறிவிடுகின்றது. ஆக ஒருவனை காக்கும் உணர்வுகள் அந்த வேதனை நமக்கு ஊறிவிட்டால் நம் நல்ல உணர்வுகள் கெட்டுவிடுகின்றது. இதை பாழாகாதபடி நாம் மாற்ற வேண்டும். தான் மூலாதாரத்தில் மூன்றெனும் கணலை அந்த காலம் அறிந்து நீ இதை எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் விநாயகர் தத்துவத்தில் நாளியர்கள் நீ நுகரும் உன்னத வாழ்க்கையில் இப்படி வந்தால் அப்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் உடல் கொண்டு உன் இரத்தத்தில் கலந்து உன் உடலுள்ள நிலைகளை மாற்ற முடியும். நான் பிரம்மாவை சிறப்பிடித்தான். யாரு? முருகன். ஓம் என்ற பிரணவத்தை சிவனுக்கு ஓதினான். யார்? முருகன். நாம் இந்த உயிரிலே எதன் உணர்வுகளோ வேதனைப்பட்ட உணர்வுகள் இவன் உடலை பற்றனும் ஓம் அந்த உணர்ச்சியின் தன்மை நம் உடல் முழுதும் படம் அந்த தீமை அவன் பட்ட வேதனை உணர்வுகள் நம் உடலிலேயே பதிவாகின்றன. ஆகவே தீமையை நீக்கி உணர்வு தெரிந்து கொண்ட இந்த கார்த்திகேயா என்ற இந்த உணர்வின் துணை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் அது பரப்பி அவன் வேதனையிலிருந்து மீள வேண்டும், சிந்தித்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுகிறோம். அதே சமயத்தில் அவன் உடலை விட்டு ஆன்மா பிரிந்தான் என்ற உணர்வின் தன்மை பதிவாகும் போது அவன் நசிந்து எப்படி இந்த உயிரான்மா வெளிப்படுகின்றதோ அவன் உணர்வு வடிவானால் அந்த ஆன்மா இவன் உடலுக்கு வந்துவிடும். அப்போ அவன் எப்படி பித்தனாக திரிந்தானோ அதே உணர்வுகள் இவன் உடலில் வந்து அந்த ஆன்மா பேசப்படும். எதை சென்றால் எனக்கு இப்படி ஆகிவிட்டது, என் பிள்ளை வீட்டையெல்லாம் விட்டுட்டனே, நான் சதுரிய நிலை விடணும் இவன் இரத்தத்துக்குள் கலந்து வரப்படும்போது அந்த உயிரின் இயக்கத்தில் மோதும் போதெல்லாம் இவன் அறியாதபடி புலம்புவான். சிறிதளவு விளங்கிட்டான். ஏன் எதற்கென்று அவனுக்கே தெரியாது. காரணம் இந்த உணர்வு இரத்தத்தில் கலந்து உயிரான மூலாதாரத்தில் மூண்டும் போதெல்லாம் அவன் உணர்வுகள் எல்லாம் இப்படி வரும். அப்ப நாம் இந்த மூலாதாரத்தில் மூன்று அந்த கண்ணனின் தன்மை பயமும் அதிர்ச்சியும் வேதனையும் வரக்கூடிய நேரங்களில் நாம் எதை வைத்து சமாளிப்பது? அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் மனதில் கொள்ளும். அவனால் நினைவு கொள்ளவில்லை என்றாலும் நாம் அருகிலே உள்ளவர்கள் இதை அவர்கள் சார்ந்தவர்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் என்று அவன் செவி வழி வந்து உணர்வை ஊற்றி அவன் உடலுக்குள் பரவ வேண்டும். அவன் பய அலைகள் நீங்க வேண்டும், தெளிவான நிலைகள் பெற வேண்டும். உணர்வை ஊற்றினால் இந்த அவனால் எடுக்க முடியாது. நாம் அந்த உணர்வின் தன்மை பெற்று அந்த ஆவின் தன்மைக்கு இவன் உடலை சேர்க்கப்படும் போது அந்த ஆன்மாவில் சேர்க்கப்படும் அது தனி. இல்லை என்றால் அந்த வேதனை கைகால் வலிக்கின்றது, மேல் வலிக்கின்றது என்று அவன் எப்படி துர்மரணம் அடைந்தானோ அதன் உணர்வுக்கு அழைத்து சேர். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்குத்தான் மூலாதாரத்தில் மூந்தலும் கணலை அந்த காலம் அறிந்து நீ எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று ஞானிகள் தெளிவாக கூறியுள்ளார்கள். இப்போ உங்க பிள்ளையை வளர்க்குறீங்க, நல்லவன் ஆக வேண்டும் என்று என்றீங்க, அவன் சொன்னபடி கேட்கலைன்னா அவனுடைய செயல் நம் உயிரான மூலத்தை மோதுகின்றது.
இந்த மோதல் ஏற்படும்போது இப்படி செய்கின்றானே என்று பதட்டம் வருகின்றது. அவன் மேல் வெறுப்பின் உணர்வு நமக்குள் சென்று இரத்தத்தில் கலக்கும். அவனை வளர்க்க நாம் பாச உணர்வுகள் வளர்த்து கொண்ட அணுக்கள் அவனை வெறுக்கும் உணர்வுகள் நமக்குள் வந்து அவனை கண்டாலே நெஞ்சாகின்றது. அந்த வெறுக்கும் உணர்வுகள் அவனுக்குள் திருப்பி சொல்லப்படும் போது நம்மை கண்டாலே அவனுக்கு இருப்பாங்க, நம்ம சொல்லை மறுக்கும் தன்மை வருகின்றது. அப்போ மூலாதாரத்தில் மூண்டலும் கனலை அந்த காலம் அறிந்து நீ எப்படி செயல்படுத்த, அப்போ அந்த நிமிடம் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும். இதிலே மோதவிட்டு இந்த உணர்ச்சிகளை உடல் முழுவதும் பரவச் செய்து என் உடலுள்ள ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று முந்திக் கொள்தல் வேண்டும். அப்ப அந்த வலிமை சேர்க்கப்படும் போது அவன் தவறான உணர்வுகள் வேண்டும், அவன் சிந்தித்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று உணர்வு. நீ ஞானியாக வேண்டும், தெளிந்தவனாக வர வேண்டும், தெளிவனாக வர வேண்டும், நிச்சயம் நீ வருவாய் என்று இந்த உணர்வினை சொல்லி பாருங்கள். அவன் குறைகளை நீங்கள் நிறுத்தி முடியும், அவன் குறை அவனை குற்றவாளி ஆக்கும் உணர்வுகள் என்று நீங்கள் தப்பலாம். இல்லை என்ன நாம் பாசத்தால் வளர்த்த இந்த குழந்தையை காக்கும் நிறைவேறும். இதுதான் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் தொழில் செய்கிறேன், தொழிலில் எத்தனையும் இன்னல்கள் வருகின்றது. இப்ப நாளை கடன்காரனுக்கு கொடுக்கணுமே என்ன செய்வது வந்து அப்ப அந்த மூலத்தில் மோதுகின்றது. அப்ப அந்த உணர்ச்சிகள் அந்த கனல்கள் வருகின்றது. என்ன செய்வது வேறு செய்வது பதட்டங்கள் வருகின்றது. மூலாதாரத்தில் மூண்டலும் கனலை இந்த உணர்ச்சியில் வரப்படுவது உங்களுடைய எண்ணங்கள் பலமாக இருக்கின்றன, பலவீனம் அடைகின்றது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை நாம் பெற வேண்டும் என்று உயிரான மூலத்தில் மோதச்சு அந்த மோதிய உணர்ச்சிகளை துரிதமாக நம் உடல் உள்ள அணுக்களை என் உடல் உள்ள ஜீவாணுக்களும் ஜீவான்மாக்களும் பெற வேண்டும் என்று உணர்வினை செலுத்த வேண்டும். இப்படி செலுத்திவிட்டால் அடுத்து சிந்தனை வரும். ஏன் எதனால் என்ற கேள்விக்குறி, அந்த கேள்விக்குறி வைக்கப்படும் போது அது சிந்தனை வந்து இதை நிவர்த்திக்கும் உபாயம் வரும். அப்ப அந்த நிவர்த்திக்கும் உபாயம் வந்து ஒரு நண்பனிடத்தில் சென்று இதை இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்தால் நலம் வரும், அதுக்கு உங்களுடைய உதவி வேண்டும் என்ற உணர்வை சொன்னால் இந்த உணர்வுகள் நீங்கள் எண்ணிய வலுவான உணர்வுகள் நண்பனுக்கு ஊடுருவும். அந்த உணர்வின் தன்மை உதவி செய்யும் பண்புகள் என்று போகும்போது நான் கடன் வாங்கினேன் கொடுக்க முடியாது, இப்படி வரையமாகுது. உணர்வின் தன்மை பெற்றால் அந்த மூலாதாரத்தின் மூண்டலும் கனல் இந்த உணர்ச்சியை உடலில் செய்து நம் உடல் உள்ள அணுக்கள் பலவீனம் அடைந்து நண்பனிடத்திலுமே அங்கே போய் நம்ம கஷ்டத்தை சொல்லும். அவன் செவிகளில் விழுகின்றது. நம் கஷ்டத்தை கேட்டால் அவர் உடலும் எப்படி என்று சந்தேகம் அறிகின்றது. கொடுக்க மறுக்கிறது, இப்படி கஷ்டமா இருக்கு, கொடுத்தா உதவி செய்வாங்களா என்ற நிலையில் அவருக்குள் அந்த கேள்விக்குரிய இருக்கின்றது. ஆகவே அவர் நம்ம கொடுக்கும் பண்பும் நம்முடைய மனமே அங்கே இழக்கச் செய்வது. மூலாதாரத்தில் மூண்டலும் கடலை காலால் அழிந்து கருத்தறிந்து செயல்படும் தன்மை வேண்டும் என்று. அப்ப அந்த கருத்தறிந்து நம்மை எப்படி இது வருது, இதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற மன வலிமை வேண்டும் என்றால் நாம் அந்த காலையில் அந்த துருவ நட்சத்திரத்தை ஒரு பதிவு செய்து கொண்டால் இதை போல ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை நான் பெற வேண்டும், என் ரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவினை உடலுக்குள் செலுத்தி அந்த சோர்வான நிலையில் நம் அணுக்கள் அந்த வீரிய உணர்வை எடுத்து அந்த உணர்வின் வலிமை கொண்டு நாம் என்ன செய்வ இந்த தொழிலை எப்படி நடத்துவது, நம்மிடம் வேலை செய்வதை எப்படி அவர் வலுவாக்குவது, இதை பெறுவோர் குடும்பங்களின் நலம் வரை எப்படி செய்வது, நமக்குள் வரும் நிலைகள் எப்படி இருந்த சிந்தனை எண்ணினால் அதுக்கு வேண்டிய உபாயமும் உங்கள் வாழ்க்கை பதட்டமற்ற நிலைகள் மன உறுதி கொண்டு இந்த தொழிலை சீராக்கணும். நீங்கள் இதே போல எப்படி கொடுக்க வேண்டும் என்று வேதனையும் தான் மூலாதாரத்தில் மூண்டலும் கனலை அது என்ன செய்யணும். இப்ப வேலை செய்யறன்ட்டு எப்பா உங்களா வேலை செய்து பிடித்தா நஷ்டமும் வந்துகிட்டு இருக்கு, கஷ்டமும் வந்துகிட்டு இருக்கு, கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டேங்கன்னா நீங்க வேற இப்படி வேலை செய்யுது. இந்த உணர்வுகளில் பாய்ச்சப்படும் போது நாம் எடுத்துக்கொண்ட சோக உணர்வுகளும் அவனை சிந்தனை இழக்க செய்யும். ஆக நம்மை போல சோர்வடையும் போது யந்திரத்தை இயக்குகிறான் என்றால் இப்ப பனியின் தொழில வைத்துக் கொள்ளும். இவன் சோர்வடைந்தவன் இதை போல நாம் சோர்வடைந்தால் அவனிடத்தில் நாம் பேசினாலே போதும். அவன் உணர்வு அடைந்த பின்
நம்முடைய உணர்வு அங்கே மேக்னெட்டிக், எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக். நம்முடைய சோதனை உணர்வுகள், வேதனை உணர்வுகள் அவனே அந்த எலக்ட்ரானிக்காக இயக்கப்பட்டு அவனுடைய அழுத்தம் சிந்தனை இல்லாத நிலைகளை அங்கே பெண்கள் அணுந்துவிடும். அந்த நூல்கள் அடிக்கடி பின்னல்கள் மாறிவிடும். இது உங்கள் அனுபவத்தை தெரிந்து கொள்ளும். நீங்கள் எப்படியோ அதன்படி உங்கள் வேலை செய்வன் உணர்வுகளும் மாறிவிடும். தரியில் வேலை செய்பவர்கள் இருந்தால் இதே போலதான் அந்த குறித்த நேரத்தில் நிறுத்துவதற்கு மாறாக ஒரு செகண்ட் மாறினால் அந்த உட்கார்ந்து விடும். வாகனத்தை ஓட்டிக்கொண்டு ஒரு டிரைவருக்கு நீங்கள் கட்டளையிட்டு வேதனையுடன் அந்த மாதிரி நடந்து விட்டது, எப்படி கொடுக்க வேண்டும் என்று டிரைவர்கிட்ட சொல்லி நீ பார்த்து சுகாதாரமாக போப்பான் என்று சொன்னாலும் இந்த உணர்வுப்படப்பட்டு இந்த உணர்வு வலுவாக அவன் அங்கே ஆக்ஷன் ஆக வேண்டும். பொருளுக்கு சேதம். இது உங்கள் அனுபவத்தை தெரிந்து கொள்ளும். நான் மூலாதாரத்தில் மூன்றலும் கனலை காலால் அறிந்து கருத்தனை நீ எப்படி நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனைத்தான். ஆக தீமையை நீக்கிய துருவ நட்சத்திரத்தின் உணரை வினையாக்கி அந்த உணர்வின் தன்மை உயிர்களை மோதச் செய்து அந்த வினைக்கு நாயகனாக நம் உடலையும் நம் சொல்லையும் நம் செயலையும் மாற்றி அமைத்தல் வேண்டும். சாதாரண வெறும் கல்லில் சிலை வச்சிருக்காங்க, எண்ணிட வேண்டாம். நாம் அதனை பார்க்கப்படும் போது புல்விலிருந்து மனிதன் மிருகமாகி நாம் மனிதனாக எப்படி பிறந்தோம், மனிதனான பின் நம் வாழ்க்கையில் எப்படி வேதனை வெறுப்பின்றன வந்து மீண்டும் மனித நிலையிலிருந்து நம்மை எப்படி மாற்றுகின்றது, மனித நிலையிலிருந்து மாற்றும் நிலை என்று கார்த்திகையா என்று அதை நாம் அழிவில் வைத்து ஒரு விளக்க வைத்தால் எப்படி பொருள் தெரிகின்றதோ இதேபோல் ஆறாவது அறிவார் பொருள் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் நம் ஆன்மாவில் இத்தகைய வேதனை என்று உணர்பட்டால் இருண்டு விடுகின்றது. இந்த இருளை நீக்கிய அருள் பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்பெற்றால் நம் ஆன்மாப்பட்ட இருளை நீக்குகின்றது. உடலுக்குள் இருக்கும் அணுக்களின் தன்மையை தெளிவாக்குகின்றது. இதனை பெறச் செய்வதற்குத்தான் இதெல்லாம் விநாயகர் தத்துவத்தை சாதாரண மக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தை பெறும்படி செய்தார். இப்ப என்ன செய்யறோம், காலையில் ஆற்றுல குளிச்சு விட்டு இங்க எல்லாம் வந்த உடனே வேற ஒன்றும் சில குடும்பத்தில் கஷ்டம் தான், நான் இத்தனையும் செய்யணும்ப்பா, எனக்கு கஷ்டம் விட்டு போக மாட்டேன். என் பிள்ளைய வளர்க்குறேன், இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. நான் கடன் கொடுத்த இந்த மாதிரி ஆகி போச்சு. எல்லாருக்கும் ஒரே சீரனை எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க. எதை வினையாக்கணும்? உங்களுடைய உணர்வின் வலிமையை நீங்கள் எண்ணவில்லை என்றால் அந்த உணர்வின் தன்மை வரும். ஆக உணர்வின் தன்மை நீங்கள் நுகரும் உணர்வு உங்க உடல்ல அந்த உணர்வின் எண்ணங்களை அப்படி இல்லை. நான் எண்ணவில்லைன்னா நீங்க பேருன கோயிலில் போனா உங்க கஷ்டத்தை தான் எண்ணுங்களே தவிர நல்ல எண்ண முடிகின்றதா? நல்ல இதை நம்மளை பழக்கப்படுத்தாங்க. உன் கஷ்டத்தெல்லாம் விநாயகர்கிட்ட சொல்லு, சிவன்கிட்ட சொல்லு, முருகன் சொல்லு என்றுதான் நம்ம சொல்லுகின்றோம். ஆகவே நம்ம அறியாமலே நீங்க பால்ல எல்லாம் போட்டாலும் அந்த பாலுக்குள் காரத்தின் தன்மை, ஆனால் நாம் காரம் போட்டிருக்கான்னு தெரிய முடிகின்றதா? சுவைக்கும் போதுதான் உணர்ச்சி வருகிறது. இதே போல வேதனை என்று உணர்வு வரும்போது நாம் உயிரிழப்பட்டு உணர்ச்சியின் பின் தான் அறிய முடிகின்றோம். ஆகவே இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் இத்தகைய நிகழ்ச்சி வந்தால் அப்போதே அதன் உணர்வு நமக்கு இயங்காதபடி நாம் செல்வது. உங்களுக்கு நான் சொல்றது விநாயகர் தத்துவம் உங்களுக்கு எல்லாம் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிவிட்டேன். கூடுமானவர்கள் இந்த விநாயகன் முழுவதும் கூடுமானவர்கள் நீங்களும் அறிந்து உங்களை காக்க அந்த அருஞானம் தேவை.